தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் சித்தம் உன் மூலம் நிச்சயம் நிறைவேறும். உன் கையின் கிரியைகளை நான் ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணுவேன். ஏசாயா 53:10. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பலமுறை முயற்சித்து தோல்வியடைந்த காரியங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? மனிதர்கள் உங்களை தடுக்கலாம், சூழ்நிலைகள் எதிராக மாறலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பாடுபட்டாலும் அதன் மூலமாகத்தான் உலகத்துக்கே மீட்பு என்கிற தேவ திட்டம் நிறைவேறியது. அதுபோலவே இன்று நீங்கள் படும் பாடுகளும் அவமானங்களும் வீணாக போவது இல்லை. அவை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆரம்பமே. கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்துவார். நீங்கள் தொடுவதெல்லாம் துலங்கும். உங்கள் மூலம் தேவன் நினைத்த காரியம் நிச்சயம் கைகூடும். தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாமல் தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் கையினால் உங்கள் பிரயாசங்கள் வாய்க்கும். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாமல் எங்கள் கைகள் செய்யும் வேலைகளை வாய்க்க பண்ணும். எல்லா தடைகளையும் உடைத்து உமது சித்தத்தின்படி எங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தும். இயேசுவே, கடன், வியாதி, மனபாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.